அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 2 தினங்களாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் எகிப்துடைய ஆண்ட சமுதாயமாக இருந்த கிபித்திகள் என்று சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னோர்கள் அதனை ஆட்சி செய்து வந்தார்கள். அவர்கள் இறை கூற்றுக்கு மாற்றம் செய்ததின் காரணமாக அந்த ஆண்ட பரம்பரையை அதே நாட்டிலே வைத்து இறைவன் அடிமையாக மாற்றினான் என்ற விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே பேசப்பட்டது. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர்கள் மீது இரக்கம் காட்டி கருணை காட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹி வஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபியை அவர்களுக்கு தருகிறேன் என்பதாக வாக்களித்தான். அது சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவாகவும் இருந்தது என்ற விடயங்களை நாம் பார்த்தோம். ஃபிரௌனுக்கு கனவு ஏற்பட்டது. அந்த கனவிலே பலஸ்தீனில் இருந்து ஒரு நெருப்பு வந்தது. அந்த நெருப்பு வந்து எகிப்தியர்கள் அனைவரையும் கரித்து விட்டது. பலஸ்தீனுடைய மக்கள் அந்த கிபுத்துகள் ஒருவரை கூட அழிக்கவில்லை என்பதாக கனவு கண்டான். அப்படி கனவு கொண்டதுக்கு பின்னாடி ஜோசியக்காரங்களை கூப்பிட்டு கேட்கும்போது தான் அந்த ஜோசியக்காரங்க சொல்றாங்க, இந்த மாதிரி கிபித்திகள்ல ஒரு குழந்தை பிறக்கக்கூடியதா இருக்குது, அந்த குழந்தையினால உங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும் என்ற விடயம் சொன்ன உடனே ஆண் குழந்தைகள் எல்லாம் வெட்டுன்னு சொல்றான். பல லட்சக்கணக்கான குழந்தைகள் வெட்டப்பட்டாங்க. அப்புறம் சொன்னால் ஒரு வருஷம் விட்டுட்டு ஒரு வருஷம் வெட்டலாம், நமக்கு பணிவிடைக்கு ஆள் வேணும்ல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணால் ஒரு வருஷம் ஆளை விட்டுட்டு வெட்டும்போது தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வருஷம் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் அந்த வெட்டக்கூடிய வருஷத்தை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. இறைவன் சொல்கிறான், பயப்படாதீங்க, உங்களுக்கு பால் கொடுங்க, பின்னாடி உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது மாதிரி ஆற்றுல விட்டுருங்க. அந்த மாதிரி அவங்க ஆற்றுல விடுறாங்க. மகளை கூப்பிட்டு மரியாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, மரியா இந்த மாதிரிம்மா உங்களுடைய சகோதரனை வந்து நான் ஆற்றுல விடுறேன், நல்லா பாதுகாப்பான், இந்த குழந்தைய பற்றின சுவை செய்தியை வந்து என்கிட்ட சொல்லு, இந்த குழந்தை எங்கே போகுது எங்கே வருதுங்கிற விடயத்தை பார்த்துட்டு வந்து சொல்லுமா அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. அங்கே ஆசியம்மா அவங்களுடைய பணிப்பெண்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபிரௌனுடைய அரண்மனை ஒரு கிளை பகுதி, அந்த ஆறு நைல் நதியுடைய ஆறு கிளை பகுதியாக அவங்களுடைய வீட்டுக்கு பக்கம் வரும். இந்த ஆற்றுல குளிக்கும்போது பார்க்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தையாக வர்றாங்க. பார்த்தவனை என்ன கட்டி அணைச்சி கொண்டாங்க, இதை நம்ம வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நேற்றைய தினம் பார்த்தோம். அப்புறம் அவங்களுக்கு பார்த்தவனை எடுத்தாங்க. செய்தி வந்து ஃபிரௌனுக்கு போச்சு. ஃபிரௌன் வந்தால் இந்த குழந்தை நம்மளை கொல்றோம் அப்படின்னு சொன்னா, இல்லை இல்லை நம்ம 2 பேருக்கும் இந்த குழந்தை கண்குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நல்ல வார்த்தைகளை சொன்னாங்க. யாரு? ஆசியாமா நல்ல வார்த்தைகளை சொன்னாங்க. இந்த குழந்தை நமக்கு இந்த கண்குளிர்ச்சியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அவன் என்ன சொன்னால், இந்த குழந்தையால் எனக்கு பாதிப்பு வரும், இந்த குழந்தை வந்து என்னுடைய அரசாட்சிக்கு வந்து பாதிப்பாக மாறிடும் அப்படின்னு கெட்ட எண்ணம் வச்சான். அந்த முடிவே எல்லாம் என்ன செஞ்சுட்டான், அவனை மாற்றிட்டான். அப்புறம் அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தையா இருக்கும்போது அவங்க ஆசியாமா சில நபர்களை கூப்பிட்டு பேர் வைக்கிறாங்க. அவங்க பாஷையில் மூணா தண்ணீர், சான்னா பெட்டி, என்னது தண்ணீரில் வந்த பெட்டியில் வந்த குழந்தை, அதனால் மூசா என்பதை என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு பேர் வச்சாங்க. பிறகு அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா வளர்ந்து வருது. எங்கே வளர்ந்து வருது? ஃபிரௌனுடைய அரண்மனையில் நல்லபடியாக வளர்ந்து வர்றாங்க. அவங்க அந்த குழந்தை வந்து உடனே குழந்தைக்கு பால் கொடுக்கணும்ல, ஆகாரம் கொடுக்குறாங்க, எதையுமே சாப்பிட மாட்டுது. எந்த தாயுடைய மார்பையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மோந்து கூட பார்க்க மாட்டுறாங்க, பால் குடிக்க மாட்டாங்க. இது ஆசியாமாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஆசியாமா இப்படி கவலையாக இருக்குது, ஃபிரௌனுக்கு அவனுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. அப்போ தான் அந்த மரியா போய் சொல்கிறாங்க, இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச தாய் ஒருத்தவங்க இருக்கிறாங்க,
அவங்க எப்பேற்பட்ட குழந்தையும் அவங்க கிட்ட பால் குடிச்சிடும். அதனால நீங்கள் வேணால் என்ன செய்யுங்க, அந்த தாய்கிட்ட வேணால் பால் குடிக்க வைங்க. சில தப்சீர்கள் எழுதுனாங்க, நேரடியாக அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் பால் கொடுத்தாங்க. அதற்கு இறைவன் குழந்தையும் கொண்டு வந்து கொடுத்து பால் குடிக்க வச்சான். அதுக்கு உண்டான ஹதியாவையும் இறைவன் அவர்களுக்கு கொடுத்தாங்கிற விடயத்தையும் சில தப்சீர்களில் பார்க்குறோம். சில தப்சீர்கள் அந்த பெண்மணி இங்கே அழைத்து வரப்பட்டாங்க, ஃபிரௌனுடைய மாளிகைக்கு அழைத்து வரப்பட்டாங்க. வாகனம் அனுப்பிச்சுட்டு அந்த வாகனத்தின் மூலியமாக கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக வந்து தன்னுடைய பிள்ளைக்கு தானே பால் கொடுத்துட்டு போனாங்க. அதற்கு அரசாங்கத்தின் முறத்திலிருந்து வெகுமதிகள் கொடுக்கப்பட்டுச்சு. மொத்தத்தில் அவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பால் கொடுத்தாங்க. நல்ல மதிப்பு மிக்கவர்கள், நல்ல அவருடைய கண் பார்வையில் அரண்மனையில் வருது. தன்னுடைய வீட்டில் வாழ்ந்தவங்க என்ன செய்யாது, அந்த குழந்தை இந்த அளவுக்கு கண்ணியமாக வாழ்ந்திருக்காது. அவ்வளவு கண்ணியமான முறையில் நடத்தப்படுறாங்க. ரொம்ப அழகாக வேற இருந்தாங்க. ரொம்ப நல்ல முறையில் என்ன செய்கிறாங்க, வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆசியாமா தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபிரௌனும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கையில் வாங்கும்போது என்ன பண்ணுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலால் கிரீடத்தை உதச்சிடுறாங்க. அந்த கிரீடம் போய் தரையில் விழுந்துருது. என்னத்தா, கிரீடம் போய் தலையில் விழுந்தவனே இவன் புரிஞ்சுக்கிட்டான், நமக்கு இந்த குழந்தையால தான் ஆபத்து வருமோ அப்படின்னு மறுபடியும் கோபமாகறான், ரோஷமாகறான். என்னங்க இது பச்சை பிள்ளை, இதை போய்ட்டு இப்படி பார்க்குறீங்களே, இதுக்கிட்ட போய் கணக்கு பார்க்குறீங்களே, இல்லை இந்த நம்மகிட்ட இது பண்ணிடணும். அவங்க சொல்கிற ஆசியமாக சொல்கிறாங்க, இது என்னங்க புள்ள, விவரம் தெரியும், பச்சவந்தியான புள்ள, இந்த பிள்ளைக்கு வந்து பேரிச்சம்பழம்னு என்னன்னு தெரியாது, நெருப்புன்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே ஃபிரௌன் சொன்னால் அதையே ரெண்டையும் கொண்டு வா. ஒரு பக்கத்தில் பேரிச்சம்பழத்தை வைப்பான், ஒரு பக்கத்தில் என்ன செய்வான், நெருப்பை வைப்பான். இந்த குழந்தை பேரிச்சம்பழத்தை எடுக்குதா நெருப்பு எடுக்குதான்னு பார்ப்போம். பேரிச்சம்பழத்தை எடுத்தாக்க இந்த குழந்தை என்னை கொன்றுன்னு அர்த்தம். நெருப்பை எடுத்துச்சு சொன்னால் இந்த குழந்தை விவரமறியா குழந்தை இல்லை, இயல்பாக உள்ள குழந்தை தான், வெட்டப்படைய குழந்தை இல்லை அப்படியே முடிவு செஞ்சான். ஒன்று வைக்க போட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, பேரிச்சம்பழத்தை வந்து எடுக்க போனாங்க, கைகளை தட்டி விட்டாங்க. தட்டி விட்டு என்னங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்பு அவங்களை எடுக்க வச்சான்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இப்போ எடுத்து போட்டாங்க வாயில், அது எடுத்து போட்டாங்க வாயில் சுட்டுருச்சு. சுட்டாலும் என்ன செஞ்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டி மாதிரி உருவானுச்சு, கழுத்தில் தான் ஒரு கட்டி மாதிரி வந்துச்சு. அந்த கட்டி வந்து என்ன ஒரு புண்ணாக மாறுறதுனால அவங்க ஒரு கொன்னல் நாக்கு, அதாவது எனக்கு கொஞ்சம் திக்குவாய் மாதிரி அவங்க மாறிட்டாங்க என்பதாக வரலாற்றில் எழுதுகிறாங்க. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கேயே வளர்ந்து வர்றாங்க. ஒரு வாலிப பருவத்தை அடைகிற சமுதாய நேரத்தில் நான் ரொம்ப விரித்து கொண்டு போகலை. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதுக்கப்புறம் வந்து நிறைய இருக்குது சம்பவங்கள், வந்து நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இருக்குது. இது ஃபிரௌன் வந்து நைல் நதியில் மூணுக்கு அப்புறமா பெரிய சம்பவங்கள் இருக்குது. அதனால வந்து நம்ம சுருக்கமாக இந்த ஒரு 3 நாளையில் இந்த முஹர்ரம் மாதத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன செய்கிறேன், நான் வந்து கொஞ்சம் சுருக்கமான முன்னாடி சொல்கிறேன். அப்போ அங்கேயே வளர்ந்து வர்றாங்க. வளர்ந்து வரும்போது ஒரு நாள் பார்க்குறாங்க, கிபித்தையும் அந்த கிபித்திங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாமோட கூட்டத்தார்கள், அவங்க ஃபிரௌன் அவங்களுடைய கூட்டத்தார்கள், அவங்க வந்து அமாலிக்கா. அந்த அமாலிக்கா மக்களுக்கும் இந்த கிபித்திகளுக்கும் சண்டை ஏற்படுது. அப்போ போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் விலக்கி விடுறாங்க. இப்படி விலக்கி விடுற அமாலிக்கா நம்பரை பிடிச்சி ஒரு தள்ளுறாங்க. அவன் கீழே விழுந்து என்ன செஞ்சிடறான், உடனே அவன் வந்து வஃபாத் ஆயிடுறான், மூத்தாயிடுறான். இது யார் கொலை பண்ணான்னு தெரியல. இது ஒரு நாள் முன்னிச்சு மக்களுக்குள்ளே சலசலப்பு ஏற்படுது, பேசப்படுது. அவன் பார்த்தா மறுநாள் இன்னொருத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு நாள் இன்னொரு ஆளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க, என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானே, அன்னைக்கு பார்த்தோம் அன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், இன்னைக்கு பார்க்குறோம் இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே, இவனுக்கு இதான் வேலையாக போச்சு இவ்வளோ இருக்கு அப்படின்னு கிட்ட போயிட்டு அந்த கிபித்துக்கிட்ட பேச போகிறாங்க. அவன் உடனே பயந்து ஓடிட்டான். நேற்று அந்த அமாலிக்காவை கொண்ட மாதிரி என்னையும் கொல்ல பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். இது மக்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி ஃபிரௌன் சொல்லிட்டான், என்னுடைய வம்சத்தாரை வந்து எப்படி அவன் கொல்லலாம், அவனை வந்து தூக்கில் போடணும் அப்படிங்கிற அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பு பேச்சு ஏற்பட்டவனை அங்கேருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அங்கேருந்து என்ன செஞ்சுட்டாங்க, அப்படியே கால்நடையாக ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கால்நடையாக அப்படியே என்ன செஞ்சுருக்காங்க, அப்படியே தரைப்பகுதி அக்கபா எகிப்துலேருந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாக்கா போயிட்டே இருக்காங்க. சிரியா வழியா மதீன் போய் மதீன்கிற இடத்துல போய் அழைகிறாங்க.
அப்போ வந்து அக்கபான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இன்னைக்கு சுயஸ் கால்வா இருக்குல்ல, அது அந்த காலத்தில் அக்கபா என்று சொல்லக்கூடிய பகுதியாக இருந்துச்சு. சுயஸ் கால்வாங்கிறது இவங்க செயற்கையாக உருவாக்கப்பட்டது தானே, தரைப்பகுதியாக தான் முன்னே இருந்துச்சு. முன்ன என்ன பண்ணா, எகிப்துலேருந்து சிரியாவுக்கு போகலாம். மதியனுங்கிறது சவுதி அரேபியா, அந்த மாதிரி அது மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எகிப்துலேருந்து நடந்து எங்கே வராங்க, அக்கபா அந்த சுயஸ் கால்வா வழியாக சிரியா கடந்து மதியனுக்கு வந்துட்டாங்க. 7 நாள் சரியான பசி, வயிறோடு வயிறு ஒட்டி போயிடுச்சு. சொல்கிற அளவுக்கு போதுமான தண்ணீரும் கிடையாது, போதுமான சாப்பாடும் கிடையாது. ஒரு இடத்துல வந்து அமர்றாங்க. அங்கே பார்த்தா ஒரு கூட்டம் வந்து தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பிடிச்சிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ தான் மூசா சென்று அடைகிறாங்க. அங்கே கொஞ்சம் அன்னக்குடியில் மீதி தண்ணி இருக்கும், அதை குடிக்கலாம். போகும்போது 2 பெண்கள் வர்றாங்க. 2 பெண்கள் வந்து தன்னுடைய ஆட்டுக்கெல்லாம் வந்து தண்ணியை கொடுக்கலான்னு வர்றாங்க. பார்த்தா போதுமான அளவுக்கு தண்ணி இல்லை. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனி நபர், ஒரு 10 பேர் சேர்ந்தாதான் அந்த கல்லை தூக்க முடியும் என்பது அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய தப்சீர் எழுதுகிறாங்க. குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிற விளக்கதாரி சொல்கிறாங்க. அப்போ தனி நபராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு தனி நபராக என்ன செஞ்சாங்க, அந்த பாறையை தூக்கி வச்சாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்னங்க, அகல் போருடைய சமயத்தில் சகாபாக்கள் எல்லாம் ஒரு கல் கட்டியிருக்காங்க. அப்போ வந்து என்ன, ஒரு கல்லை வந்து அகல் தோண்டணும், தோண்டிக்கிட்டே இருக்காங்க. தோண்ட முடியல, ஒரு பெரிய கல் மாட்டிக்கிச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, சகாபாக்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓங்கி அடிக்கிறாங்க. அடிக்கும்போது வயிற்றில் பார்த்தா 2 கல் கட்டப்பட்டிருக்கு. அந்த நிலைமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்லை ஓங்கி ஒரு அடிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாலஸ்தீன் இது என்னது, பாலஸ்தீன் வெற்றி பெற்றுருச்சு. 2வது அடிக்க ரோம் வெற்றி பெற்றுச்சு. 3வது அடிக்க கைசர் கிஸ்ரா வெற்றி பெற்றுச்சு. இப்போ நன்மாராயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ நபிமார்களுக்கு அலாதியான ஒரு சக்தியை வச்சுருக்கலாம். அந்த கிபித்திக்கும் அந்த இவனும் அமாலிக்காவும் சண்டை போடும்போது கூட லேசாக தள்ளி தான் விட்டாங்க. நபிமார்களுடைய பலம் அந்த மாதிரி. அவன் விழுந்து மூத்தா போயிட்டான். அப்போ இவங்க இறைச்சி இந்த பெண்களுக்கு தண்ணீர் இறைச்சி கொடுக்குறாங்க. அந்த பெண்களும் தண்ணீரை வாங்குறாங்க. வாங்கிக்கிட்டு வாங்கி அந்த இது ஆடுகளுக்கெல்லாம் தண்ணீரை போட்டுட்டு அந்த பெண்மணிகளும் போயிடுறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த பெண்மணிகள் ஏதாவது எனக்கு சாப்பிட கொடுத்தா நல்லா இருக்குமே, ஏதாவது அது கேட்க வைக்கப்படுறாங்க. ஏன்னா உபகாரம் ஆகிப்பேன், இப்போ உபகாரத்துக்கு பிரதி உபகாரம் கேட்ட மாதிரி ஆகிப்பேன்னு சொல்கிறாங்க. அவங்க காதில் கேட்குற மாதிரி ஒரு மரத்துக்கு அருகாமையில் சென்று ஒரு பாறைக்கு பின்னால் நின்று இறைவன்கிட்ட துவா செய்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இறைவா, உன் புறத்திலேருந்து நான் தேவை உடையவனாக இருக்கிறேன், உன்னுடைய தேவை உடையவனாக இருக்கிறேன் அப்படி இறைவன்கிட்ட துவா செய்ய தன்னுடைய இயலாமை இறைவன்கிட்ட வெளிப்படுத்தும் போது இந்த துவா வந்து அந்த பெண்களுடைய காதில் உழுவுற மாதிரி என்ன செய்கிறாங்க, துவா செஞ்சு இந்த பெண்மணிகள் வீட்டுக்கு சீக்கிரமாக போகிறாங்க. போனால் இங்கே வந்து கேட்குறாங்க, தன்னுடைய சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க 2 பெண்மக்கள்கிட்டையும், என்னம்மா இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நபரை பார்த்தோம், ரொம்ப சாலியான நபராக இருக்கார். அவர்கிட்ட நாங்கள் வந்து 2 விஷயத்தை பார்த்தோம். அவர்கிட்ட ஒன்று பலசாலியாக இருக்கிறாரு, 2வது உண்மையாளராக இருக்கிறாரு, 2வது உண்மையாளராக இருக்கிறாரு. அதனால் வந்து நம்ம வந்து அவருக்கு உதவி செய்யலாமா அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க, சுகபேசன் சொல்கிறாங்க, ஒரு பெண்ணை அமைச்சு நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்கம்மான்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு ரொம்ப வெக்கம். அந்த பெண்ணை பற்றி எல்லாம் குர்ஆனில் பேசுகிறான். ஒரு வெக்கத்தோடு அந்த பெண்மணி வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, என்னுடைய தந்தை இவங்களை வந்து அழைக்கிறாங்க, நான் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு அவங்க கூப்பிடலை. எப்படி கூப்பிட்றாங்க, ஒரு பெண்மணி வந்து எப்படி பேசுங்கிற முறையை இதை கற்றுத்தர்றாங்க. என்ன சொல்கிறாங்க, என்னுடைய தந்தை உங்களை வந்து அழைக்கிறாங்க, என்னுடைய தந்தை வந்து உங்களை அழைக்கிறாங்க, நீங்கள் வாங்க எங்களுடைய வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. இது மாதிரி வீட்டுக்கு போகிறாங்க. போனவுடனே தன்னை அறிமுகம் செஞ்சு கொள்கிறாங்க. சுஹைப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட எல்லா நடந்த விஷயங்களையும் அவங்க வந்து சொல்லி காமிக்கிறாங்க. அப்படி சொல்லி காமிச்சவொடனே இல்லை, அப்படி போகும்போது உள்ள அந்த விஷயத்தையும் குர்ஆன் வந்து பேசுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஒரு பெண்ணுக்கு பின்னாடி வந்து நான் போகிறது வந்து முறையானது அல்ல. நான் ஆம்பளை, நான் முன்னாடி போகிறேன், எனக்கு பின்னாடி நீங்கள் வாங்க. ஏதாவது ஒரு பக்கத்தில் வளையணுன்னா என்ன செய்யுங்க, ஒரு கல் எடுத்து அடித்து நீங்கள் சைக்கிளை காட்டுங்க, நான் அந்த புறமா என்ன செஞ்சுக்கிறேன், மாறி போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி போகிறாங்க. போனால் தந்தைக்கிட்ட எல்லாத்தையும் அறிமுகம் செஞ்சு
சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க. சொன்னவொடனே சொல்கிறாங்க, தந்தை வந்து மகள்கிட்ட ஆலோசனை பண்ணுறாங்க, இது மாதிரி இவர் நம்ம வேலைக்கு வச்சுக்கலாமா? ஆமாம், ஒன்று பலசாலியாக இருக்கார், ரெண்டாவது இவர் நல்ல சாதிக்குல் அமீன், இவர் நல்ல உண்மையாளராக இருக்கிறாரு, நேர்மையாளராக இருக்கிறாரு. அப்போ சொல்கிறான் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான், சரிப்பா 8 வருஷம் வந்து என்கிட்ட நீ ஆடு மேய், நான் என்னுடைய ஒரு பெண்ணை உனக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துட்றேன், அதுக்கு மகனாக 8 வருஷம் என்ன செய், நீ வந்து ஆடு மேய்ங்க, 10 வருஷம் நீங்கள் ஆடு மேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனைவியை உங்களுடைய ஊருக்கு நீங்கள் அழைச்சிக்கிட்டு போகலாம். அப்போ இதை ஒப்பந்தத்துடைய அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, திருமணமான இது 8 வருஷம் ஆடு மேய்ச்சாங்க, திருமணம் செஞ்சு கொண்டாங்க. பிறகு 10 வருடம் கழித்து மனைவியை அழைச்சிக்கிட்டு போகிறதுக்கு சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அனுமதியும் கொடுத்தாங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ 10 வருஷம் கழித்து 11வது வருஷம் என்ன செய்கிறாங்கன்னு நிறைய ஆடுகள் ஆட்டு மந்தைகள்லாம் கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களுடைய மகளாரையும் சுஹைப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மகளையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி இப்போ 2 பேருமா சேர்ந்து இந்த ஆட்டு மந்தையெல்லாம் ஓட்டிக்கிட்டு என்ன செஞ்சுருக்காங்க, அப்படி போயிட்டு இருக்காங்க. மதீனிலேருந்து எங்கே போகிறாங்க, அந்த மதீனுங்கிற பகுதி இருக்குல்ல, அது வந்து இப்போ சவுதி அரேபியாவுக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த பகுதிக்கு வந்து மிதியான்னு சொல்கிறாங்க. அப்போ மதீன் இருந்த பகுதி இப்போ வந்து மிதியான்ங்கிற பேரில் இப்போவும் சவுதி அரேபியாவில் இருக்குது. அப்போ அந்த மதீன்லேருந்து கிளம்பி என்ன செய்யறாங்க, எகிப்துக்காக போனால் சினாய் பகுதியில் போகும்போது என்ன பண்ணுறதுன்னா தன்னுடைய காற்று அடிக்குது, அந்த தீப்பந்தம் வந்து அணைஞ்சு போயிடுச்சு, தீப்பந்தம் வந்து அணைஞ்சிருச்சு.